Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Hey Women's Wear. Embrace the elegance and look effortlessly beautiful. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, அதனால ஐ செட் ஓகே டு இட் அண்ட் ஐ வாஸ் அபவுட் டு ஸ்டார்ட் இட். மறுபடியும் அது ரீஷெடியூல் ஆகி ஃபைனலி கடைசியில் நான் ஒரு மலையாளம் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுற அதே டேட்டில் அதுவும் ஆரம்பிச்சது. ஐ வாஸ் லைக், என்ன சார் இது தமிழில் ஏதோ ஜிங்ஸ் இருக்க போல இருக்கு, சரி நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் மூவி பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்தது இப்போ இதுதான் மகாராஜா. எனக்கு இந்த விஷயம் இருந்தால் தான் நான் செலக்டே பண்ணுவேன் ஒரு மூவி. எனக்கு வரதே கொஞ்சம் நஞ்சம் ஆஃபர்ஸ், இவ்வளோ ஃப்ராங்காக இருக்கக்கூடாது. சார் இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது இங்கே இப்படி சொல்லலாமா. நித்திலன் வந்து எல்லாத்துக்கும் என்னெல்லாம் கரியர்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய மூவிஸ் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கு, அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணி அங்கே கலட்டி வச்சுட்டு ஒரு மூவிக்குள்ள வரணும். எஸ்பெஷலி நித்திலன் போல ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நீங்கள் கமல்ஹாசன் சார் ஆன் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது தக் லைஃப்? ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச போதே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஸோ கண்டென்ட் தட் சரி போதும் விட்டுட்டு போகலாங்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. அது ரெண்டாவது வாட்டி கிடைக்குது. ஐ மீன் விட்டுட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், துரத்தி விட்டாலும் நான் போக மாட்டேன். அப்புறம் பாதி பேர் கன்ஃபியூஷன், நான் மலையாளியா தமிழ் பொண்ணா கன்னடியா, நான் இருக்கிறது பெங்களூரில், நான் பிறந்தது கேரளாவில், பேசுறது தமிழ், இவங்க எந்த ஊருக்காரங்கன்னு பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி ஒரு ஆக்ட்ரஸை கேட்டா, ஒரு டிரெக்டர் ஒரு ஆக்ட்ரஸை கேட்டா, இங்கே அந்த என்கொயரியை டீவியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க லோக்கலி. நாங்கள் 2 பேரும் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரல, எங்களுக்காக சிபாரிசு பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து நாங்கள் தனியாக இது வழி வந்து இது பண்ணிட்டு வரணும், கிளியர் பண்ணிட்டு வரணும். அதனால தான் நாங்கள் போராடுறோம். நீங்கள் வந்துட்டு ஒரு கேன்சர் சர்வைவர், இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் ஐ டெல் தெம் இஸ், கொஞ்சம் பேஷண்ட் ஆயிருங்க என் கூட. 10x ஸ்பீடில் பண்ணுற விஷயம் மேபி எனக்கு 5x ஸ்பீடில் தான் இன்னைக்கு பண்ண முடியும். ஹெல்த்னால கொஞ்சம் நான் இன்னைக்கு ஸ்லோ, ஆர் மேபி திஸ் 1 year நான் கொஞ்சம் ஸ்லோ. அண்ட் இட் இஸ் நாட் தி எண்ட். ஐ நெவர் ஒன்ஸ் பிலீவ்ட், நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் நம்பலை தட் நான் கேன்சர்னால நான் இறந்து போயிடுவேன். ஒரு அளவுக்கு மேலே தாண்டி ட்ரபிள் பண்ணிட்டே இருந்தா வேற என்ன பண்ண முடியும்? லைட் அண்ட் த மூட். என்ன விஷயம் வந்தாலும் இந்த கேன்சர், ஐயோ இங்கே, ஓ இப்போ இங்கே வந்துடுச்சா, சரி ஓகே, நீ என்ன மூவ் பண்ணிட்டு இருக்கா, ஃபுல் உடம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கா, சரி நீ போங்க நான் பின்னாடி வரேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? சூப்பர், நைஸ், சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப செலக்டிவாக ரொம்ப யோசித்து முடிவு எடுக்கிறவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் உங்கள் 2 பேரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மூவிஸ் எல்லாத்தையும் நல்ல இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப செலக்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, ஏன் அவ்வளோ செலக்டிவாக இருக்கீங்க மூவிஸ் செலக்ட் பண்ணுற விதத்தில்? வெல், நான் அட்லீஸ்ட் இல்லை, அபிராமி அட்லீஸ்ட் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க தமிழில். நான் வந்து ரொம்ப செலக்டிவ் ஆகி இது வந்து கரியரில் 5th மூவி தான், இல்லை 4th மூவி தான், அது கூட எனக்கு தெரியல, 5th மூவி தான். ஆமாம், அப்போது எப்படி எதுக்குன்னு எல்லாம் கேட்டால், டு பி ஆனஸ்ட் நான் வந்து மலையாளத்தில் ரொம்ப பிஸி. அங்கேயும் நான் கொஞ்சம் செலக்டிவாக தான் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு தான் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுறேன். ஏன்னா பிடிச்ச கேரக்டர் வரணும், பிடிச்ச ஒரு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ணுற விஷயத்தில் ஒரு சம்திங், ஒரு மேஜிக் எனக்கு தோணணும். பிடிச்ச டிரெக்டர் இருக்கணும், எல்லாமே ஒரு வைப் இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் அதுக்கு எனர்ஜி, அந்த ஒரு பாசிட்டிவ் ஒரு இன்வைட்டிங் எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னா அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ கேன் லுக் ஃபார்வர்ட் டு இட். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இப்போ போய் ரொம்ப டல்லாக உட்காந்து எதுவுமே கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏன் பண்ணணும், எனக்கே போர் ஆகும். நிறைய வருஷம் ஆயிடுச்சு, நிறைய படம் பண்ணிட்டேன். அப்போது அப்படி தான் கொஞ்சம் செலக்டிவ் ஆகி வந்தது. தட் இஸ் நாட் அ டெலிபரேட். இது என்ன தோணுது அப்போது அது பண்ணுவேன் அப்படி. பட் தமிழில் அவ்வளோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் இன்னும் வரல, அதனால மட்டும்தான் நான் பண்ணலை. பட் ஒரு காலத்தில் ஒரு மொமெண்டம் இருந்துச்சு, தடையற தாக்கு எல்லாம் கழிச்சு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்தாங்க.
ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை அன்னைக்கு. ஸோ நான் நோ சொல்லி ஐ ஹேட் டு சே நோ. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் போஸ்ட் கோவிட் எனக்கு இப்போ தான் ஈவன் ஜஸ்ட் பிஃபோர் கோவிட் எனக்கு 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. பண்ண வேண்டும் போஸ்ட் கோவிட் ப்ரீ கோவிட் ஆയിരുന്നു. பட் போஸ்ட் கோவிட் எனக்கு 2 ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது. ஒன் வாஸ் ஒரு மாடர்ன் ஃபேமிலியோட ரீமேக் விச் தே மேட் அமேசான் பிரைம் ஒரிஜினலாக பண்ணியிருந்தேன். ஆனால் டேட் செட் ஆகலை. அப்புறம் நான் ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் கால்டு கருமேகங்கள் ஏன் கலங்குறாங்க. கருமேகங்கள் கலங்குறாங்க. தங்கர் பச்சன் சார். எஸ், தங்கர் பச்சன் சாரோட ஃபிலிம். அந்த ஃபிலிமில் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அதனால ஐ செட் ஓகே டு இட் அண்ட் ஐ வாஸ் அபவுட் டு ஸ்டார்ட் இட். மறுபடியும் அது ரீஷெடியூல் ஆகி ஃபைனலி கடைசியில் நான் ஒரு மலையாளம் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுற அதே டேட்டில் அதுவும் ஆரம்பிச்சது. ஐ வாஸ் லைக் என்ன சார் இது தமிழ் ஏதோ ஜிங்ஸ் இருக்கு போல இருக்கு. சரி நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் மூவி பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்தது இப்போ இதுதான் மகாராஜா. இதுக்கப்புறம் அந்த ஜிங்ஸ் எல்லாம் போயிடும். ஹோப்ஃபுல்லி நம்ம இப்போ அரபியில் வேணும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? எனக்கு இந்த விஷயம் இருந்தா தான் நான் செலக்டே பண்ணுவேன் ஒரு மூவி. எனக்கு வரதே கொஞ்சம் நஞ்சம் ஆஃபர்ஸ். இவ்வளோ ஃப்ராங்கா இருக்க கூடாது. இல்ல பாதி நாள் வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் இங்க இல்ல, நான் அமெரிக்கால இப்போவும் அமெரிக்கால இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள கூப்பிட்டு அமெரிக்கால இருந்து டிக்கெட் கொடுத்துட்டு வர வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால பாதி பேர் கூப்பிடுறது இல்லை. அப்புறம் பாதி பேர் கன்ஃபியூஷன், நான் மலையாளியா தமிழ் பொண்ணா கன்னடியா, நான் இருக்கிறது பெங்களூர்ல, நான் பிறந்தது கேரளால, பேசுறது தமிழ், இவங்க எந்த ஊருக்காரங்கன்னு பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நானும் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் கம்பேக்னு என்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் எத்தனை வாட்டி கம்முவேன்னு எனக்கு தெரியல. இது ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, ஆல்ரெடி ஃபீல்ட்ல இருப்பாங்க, இதுதான் இவங்களோட கம்பேக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா சரி, நீங்க செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நம்ம 2 பேரோட விஷயத்துல இந்த அமெரிக்கா ஃபேக்டர் இருக்கு. ஆமா, எல்லாரும் இதுதான் பேசிட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் இங்கே ஊர்ல இல்ல, வேற யாரையாவது காஸ்ட் பண்ணுங்க. இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி ஒரு ஆக்ட்ரஸை கேட்டா, ஒரு டைரக்டர் ஒரு ஆக்ட்ரஸை கேட்டா, இங்க அந்த என்கொயரியை டீவியேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க லோக்கலி. அது மேனேஜர்ஸ் இருந்தாலும் வேற குட் பி ஆர்டிஸ்ட் மேனேஜர் ஹூ வி டோன்ட் நோ. பட் நிறைய வாட்டி நானும் அங்கே கேரளாவில் கொச்சின்ல ஆன்கோயிங் ஷூட் நடுவில் somebody will call me and tell we were looking for you last month enquiryல நீங்க இங்க ஊர்ல இல்லன்னு சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. லைக் நான் இங்க மூவி பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 3-4 months, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், யாரு சொன்ன தப்பா, இட் வாஸ் ராங் நியூஸ். ஓகே ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுங்க, நான் இங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது ஏன் தெரியுமா? Because we are talented people and people நம்ம பார்த்து பயப்படுறாங்க. அதனால தான் நம்மளுக்கு சொன்ன மாதிரி இன்செக்யூர் பீப்பிள். இது மாதிரி எல்லாம் நடக்குமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்லும்போது கேட்கலாம். இல்ல சிங்க, நாங்க 2 பேரும் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வரல, எங்களுக்காக சிபாரிசு பண்றதுக்கு யாரும் கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து நாங்க தனியா இது வழி வந்து இது பண்ணிட்டு வரணும், கிளியர் பண்ணிட்டு வரணும். அதனால தான் நாங்க போராடுறோம். 2 பேருமே இப்போ இந்த படத்துல ஒண்ணா இருக்கீங்க, ஐ மீன் இந்த படத்துல ஒண்ணா நடிச்சிருக்கீங்க. இந்த படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? தென் நித்திலன் அவரோட ப்ரீவியஸ் மூவி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது டிஸ்கஷன்லாம் இருக்குமா அவரோட? உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி? நான் நித்திலன் சாரோட ப்ரீவியஸ் மூவி பார்க்கல. ஸோ எனக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்டெக்ஸ்ட் எனக்கு தெரியல. பட் இந்த மூவி இட் இஸ் வெரி ஸ்பெஷல். எனக்கு இன்ஃபேக்ட் நான் இப்போ எஸ் சொல்கிற எல்லா மூவிஸுமே எனக்கு ஐ எம் கான்ஃபிடென்ட் டு சே தட் அது ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னா ஐ எம் நாட் எனக்கு இனிமேல் சும்மா ஒரு மூவி பண்ணோம், அதை நம்பர்ஸ் ஜாஸ்தி பண்ணுங்கிறதுக்காக நான் மூவி பண்ணுறது அந்த ஒரு ஸ்பேஸில் இல்லை இப்போ. ஸோ ஒரு மூவி அதுக்கு எஸ் சொல்லி நான் பண்ணுறேன்னா அதில் ஏதோ ஒன்று எனக்கு ஸ்பெஷலாக தோணிருக்கு. அதனால தான் அந்த வகையில் இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து ஒன்று ஆப்வியஸ்லி விஜய் சேதுபதி. அந்த ஒரு ஆக்டர் எங்களுக்கு 2 பேருக்குமே ஐ திங்க் ஷீ வில் எக்கோ தட். பிரில்லியன்ட் ஆக்டர், ஃபேசினேட்டிங் ஹியூமன் பீயிங். எனக்கு செரிப்ரலான, அதாவது ரொம்ப நல்ல ஒரு மூளைக்கான உடைமை அவர். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐம் அ வெரி கியூரியஸ் பர்சன். பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் நிறைய கேள்விகள் கேட்பேன். நல்ல பதில் கொடுக்குறவங்க கிடைச்சாங்கன்னா இன்னமும் அவங்கக்கிட்ட பேசணுங்கிற ஆர்வம் எனக்கு நிறைய இருக்குது. அந்த வகையில் அவர் கூட படம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவர் கூட மணிக்கணக்காக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலுமே எனக்கு ஐ எம் ஹாப்பி. அவர் கூட படம் பண்ணுறது இட்ஸ் அ போனஸ். ஸோ விஜய் சேதுனா வாஸ் அ பிக் ஃபேக்டர் இதில். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு நேம் இஸ் அனுராக் கஷ்யப். பிரில்லியன்ட் டைரக்டர்,
கிரேசி ஹியூமன் பீயிங் அவர். அது எப்படி இந்த மாதிரி கதைகள் எல்லாம் யோசிக்கிறாரு, எப்படி இந்த மாதிரி படைப்புகள் உருவாக்குறாருங்கிறத ஐ டோன்ட் நோ. எப்படி இந்த மனுஷனோட மூளை எப்படி வேலை செய்யுது. ஸோ அகெயின் அந்த என்னோட செல்ஃபிஷான ஒரு ஆசை, எனக்கு இவங்ககிட்ட இதெல்லாம் கற்றுக்கணும், இவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது. ஸோ சினிமா வாஸ் ஜஸ்ட் ஒரு சைடில் ஓடிக்கிட்டு இருந்தது. பட் நல்ல கேரக்டர், அது இன்னொரு போனஸ். ஸோ தட் வாஸ் ஆல் அமைஞ்சுது. இந்த ஹோல் திங்கில் அமைஞ்சது எல்லாமே அமைஞ்சது தான். அது தட் இஸ் ஹவு திஸ் ஹேப்பன். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல். நீங்கள் 2 பேருமே ஒரு பிரில்லியண்ட்டான ஆக்ட்ரஸ் அப்படின்றதுல யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அதனால இந்த கேள்வியை உங்ககிட்ட வைக்கலாம் அப்படின்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. பொதுவாக ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த படம் என்ன மூடில் இருக்கோ அதில் தான் அவங்க இருப்பாங்க, அதில் அப்படியே போய் செட் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுதில்ல. இப்போ த்ரில்லர் அப்படின்னா அந்த செட்டு எப்படி இருக்கும்? அந்த செட்லேயுமே ரொம்ப சீரியஸாக தான் இருப்பீங்களா? ஜாலியாலாம் இருக்க முடியாதா? ஒரு ஆக்டராக சொல்லுங்கள். இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அந்த சீன் பொறுத்த வரைக்கும் அந்த நாள் என்னைக்கு அந்த சீரியஸான ஒரு சீன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஷூட் பண்ணுறேன் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் மூட் கண்டிப்பாக அது எஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா அந்த கேரக்டர் ஏறிடுச்சுல்ல, அந்த த சிச்சுவேஷன் ஆஃப் தட் ஹோல் டே வில் பி வெரி டென்ஸ். அது ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அந்த energy will get into you and then everybody will be a little silent, a little reclusive. நம்ம ஜாலியா if we keep dancing around and come in front of the camera, you can't really be in the mood. So maybe it is just matter of days. ஆனா you're making a film with a thriller element in it. That does not mean it doesn't have light moments. கண்டிப்பா light moments இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு thriller suspense climaxல வருது. But it has a lot of elements in the film. The film has a lot more, especially Maharaja. It's a film that has a lot of ups and downs, but there is the spine is very neutral. Because I know that my character, I can speak for myself, and I know Sethu sir's character also, has definitely been controlled by the director to a certain degree. ஏன்னா ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் வெரி கிரியேட்டிவ். இப்போ நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால என்ன கேரக்டர் கிடைச்சாலும் அந்த கேரக்டர் என்னால் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும் அது பண்ணணும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. அப்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக டைரக்டர் கிட்ட கேட்டு, சார் இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது இங்கே இப்படி சொல்லலாமா, நித்திலன் எல்லாத்துக்கும் சார் என்ன சொல்ற சார், ஏதாவது ஒண்ணு இது இப்படி கூட சொல்லலாமா, என்னோட ஒரு விதத்துல சொல்லலாமா, என்னோட ஒரு ஸ்டைல்ல வேணாம் இது போதும், நான் என்ன 5 takes 6 takes கொடுக்குறேன், சேம் திங் ஹீ வாண்ட்ஸ், சேம் மீட்டர். அப்போ அது எதுக்குன்றது நான் படம் பார்த்தப்போதான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ சேது சார் said the same thing that he was also trying கொஞ்சம் டார்க் ஹியூமர் கொண்டு வரலாம் இந்த ஒரு தென் கொஞ்சம் நாள் கழிச்சு we'll also get into the flow. the treatment வேற விதம் இந்த படத்தோட. இந்த கெஸ்ஸிங் கேம்லே இருக்கணும். the audience also should keep guessing. ஏதாவது ஒரு character gives a little more, then people will think oh இதுதான். இப்போ நீங்க கேக்குறீங்கல லக்ஷ்மி யாரு இந்த ட்ரெய்லர்ல பார்த்தது மாதிரி. அப்போ it should not suggest, நாங்களே மூவிக்குள்ளே you should not give காட்டி கொடுக்க கூடாது, right? So அப்படி it was one very interesting. So this is the mood we had to carry throughout the shoot of Maharaja. So basically what I'm trying to say is என்னெல்லாம் கரியர்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய மூவிஸ் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணி அங்கே கலட்டி வச்சுட்டு ஒரு மூவிக்குள்ளே வரணும். எஸ்பெஷலி நித்திலன் போல ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது. இப்போ உங்களோட கரியர் பார்க்கும்போது ஒரு 10 years கேப் இருக்குல்ல, அப்போது பீக்கில் வந்துட்டு இருக்கீங்க, ஹீரோயின்ஸாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், ஓகே சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராட் போகிறீங்க. அப்படிங்கும்போது அந்த டெசிஷன் எப்படி எடுத்தீங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக? தென் ரிட்டன் வந்துட்டு மறுபடியும் எப்படி ரீகெயின் பண்ணீங்க? அந்த அளவுக்கு அவர் சீரியஸாக யோசிச்சு டிசிஷன் எடுத்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் வெரி யங். நான் சினிமா ஆரம்பிக்கும் போதே எனக்கு 16 வயசு அண்ட் 16 to 21 அந்த டைம் ஸ்பேனில் நான் ஐ திங்க் 20 ஃபிலிம்ஸோ பண்ணேன். அந்த டைமில் பண்ணேன். சுத்தமாக சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மிடில் கிளாஸ், மேபி அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். இது எல்லாமே எனக்கு புதுசு. ஸோ இதை எதுவுமே பிளான் பண்ணி வந்தது கிடையாது. ஸோ அதனால்
இதுலேருந்து விலகிறதும் ரொம்ப பெருசாக ஒரு விஷயமா நான் நினைக்கல. அண்ட் நான் இன்னொரு அட்வென்ச்சர் நோக்கி தான் போயிட்டு இருந்தேன். ஒரு புது கண்ட்ரி, ஒரு புது வாழ்க்கை, மேல் படிப்பு எல்லாமே புதுசாக இருந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் பட்டுது. ஸோ இது ஒன்று விட்டுட்டு போகிறோம், இன்னொன்று தொலைச்சிட்டு போகிறோங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குல்ல. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒரு புது அட்வென்ச்சருக்காக. திருப்பி வர்றது பிளானே இருக்குல்ல. ஐ வாசன்ட் இத்தனை வருஷம் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு திருப்பி வரலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி போகலை. அதுவும் டப்பிங்காக, விஸ்வரூபம் டப்பிங்காக கமல் சார் கூட்டிகிட்டு வந்தார். அந்த டப்பிங்காக வந்தோன்னே மறுபடியும் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சதோ, இவங்க திருப்பி வந்திருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிச்சது. அதுலேருந்து ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சு. அதுவும் ரொம்ப ஆர்கானிக்காக நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயம். எப்போ நானாக ஒரு முடிவு எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் when I decided to quit my job, யூஎஸில் ஜாப் விட்டுட்டு சரி இதில் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற ஒரு டெசிஷன் எடுத்தது தான் நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக எடுத்த ஒரு டெசிஷன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்டெடியான ஒரு சேலரி கிடச்சிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப பிளான்டாக, ரொம்ப ப்ரிடிக்டபுளாக அழகாக வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அந்த ஒரு சேலரி வேண்டாம், அந்த ஜாப் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது வந்து அப்போது கிடைக்குமா கிடைக்காதா, மற்ற ஆடியன்ஸ் மறுபடியும் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எதுவுமே ஆஃபர்ஸ் வருமா வராது எதுவுமே தெரியாது. பட் மை ஹஸ்பண்ட் வாஸ் சேயிங், இல்லை நீ வந்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆள் கிடையாது. இது வந்து உனக்கு யூஆர் மேட் ஃபார் திஸ், ஐ கேன் சி எவ்வளோ என்ஜாய் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியுது, நீ அது போய் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். அப்பா அம்மாவோட பிளெஸிங்ஸ் இருந்தது, இன்லாஸோட பிளெஸிங்ஸ் இருந்தது, எல்லாருமே சொன்னாங்க நீ போய் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. தேட் இஸ் ப்ராபப்ளி தி ஒன்லி கான்ஷியஸ் டிசிஷன் நீங்கள் கேட்டீங்களா, அது மட்டும்தான். மற்றது எல்லாமே இயல்பாக நடந்தது தான். ஓகே. இப்போது அந்த டைமில் ஐ மீன் விஸ்வரூபம், தென் இன்னொரு கமலஹாசன் சார் உத்தம வில்லன், இதுலேயுமே நீங்கள் தான் டப்பிங் கொடுத்துருங்க. அன்னலட்சுமி அபிராமி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார் உங்கள்கிட்ட வர்றதுக்கான ரீசன் நீங்கள் கேட்டிங்களா? விஸ்வரூபம்க்கு அவர் சொன்னார். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து யூஎஸ்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு, அதனால அந்த ஒரு நேச்சுரலாக அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் பேசணும். அண்ட் ஆல்சோ அந்த தமிழ் கூட கொஞ்சம் ஒரு பிராமணிக்கல் தமிழ் வரணும், அதுவும் நேச்சுரலாக பேசணும். And I think my biggest audition was Virumandi, because அது வந்து sync sound. அதில் வந்து நான் டப்பிங் கிடையாது, லைவான சவுண்டு தான். ஸோ ஒரு கேரளாவில் பிறந்து வளர்ந்த பொண்ணுக்கு ஒரு மதுரை ஸ்லாங் இவ்வளோ கன்வின்சிங்காக பேச தெரிஞ்சிருக்கணும்னா வேறு எந்த ஒரு இது ஸ்லாங் கொடுத்தாலுமே அவங்களுக்கு பண்ணுறதுக்கான ஒரு திறமை இருக்குதுன்னு அவருக்கு தோணி இருக்கலாம். அதனால என்னை கூப்பிட்டு வச்சார். பட் ஐ திங்க் இப்போ ரீசெண்ட்லி அவர் இன்டர்வியூவில் சொன்னது, ஐ திங்க் தட் இஸ் அ ஹியூஜ் ஒரு சீல் ஆஃப் அப்ரூவல் மாதிரி. ஹி செட் தட் நான் எனக்கு அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க, ஸோ என்னோட எல்லா படத்துக்குமே அவங்கள தான் கூப்பிட்டு நான் டப்பிங் பண்ண வைப்பேன்னு சொன்னது. ஃபார் சம்படி ஆஸ் பிக் அஸ் ஹிம் நம்மளை அந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுக்கறது இட்ஸ் அ ஹியூஜ் திங். ஸோ ஐ திங்க் அந்த வேலை நான் உருப்படியாக பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கேன்சர் சர்வைவர். அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில், இண்டஸ்ட்ரி வைஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் ஒன் ஆன்சர் ஃபார் இட். ஏன்னா இந்த கேன்சர் ஒரு வாட்டி வந்து பேசிக்லி ஐ ஹேட் சம்திங் நோன் ஆஸ் அ ரிஃப்ராக்டரி கண்டிஷன். இட்ஸ் அ ரிஃப்ராக்டரி ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா. ஸோ ரிஃப்ராக்டரி கண்டிஷன்ஸ் யூஸ்வலி ஒரு 2-3 years எடுக்கடே இட் கீப்ஸ் டிஸ்டர்பிங். அதோட சில கை காணிக்கும், சில காலு காணிக்கும், இட்ஸ் லைக் இட் கீப்ஸ் ஷோயிங் அப் ஹியர் அண்ட் தேர். கொஞ்சம் ஃப்ளாக்ஸ், ரெட் ஃப்ளாக்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ அது அடிக்கடி என்ன டிஸ்டர்ப் பண்ணுவேன்றது விஷயம் எனக்கு கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா the fight is not getting over. அதுக்கு ஒரு கடைசி, அதுக்கு ஒரு தி எண்ட் மேபி இருக்காது. பிகாஸ் தி எண்ட் நம்ம ஹோப் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது யூஆர் செட்டிங் அப் யுவர் செல்ஃப் அப் ஃபார் டிசப்பாயின்மெண்ட். எப்போவுமே யூஆர் ஃபைட்டிங் திங்கிங் தட் சம்டே இந்த ஃபைட்டுக்கு ஒரு எண்டு வந்துடும். அப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியாச்சுன்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா, மேபி போராடிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு கண்டினியூ பீயிங் அ வாரியர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட் நான் என்னைக்கு எம்ப்ரேஸ் பண்ணிட்டோம், அன்னையிலேருந்து மை லைஃப் பிகேம் அ லாட் மோர் ஈஸியர். ஆனால் யாரோ கூட நான் ஒர்க் பண்ணுறேன், அசோசியேட் பண்ணுறேன், ரிலேஷன்ஷிப்ஸில் கூட, ஈவன் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ்,
வாட் ஐ டெல் தெம் இஸ் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க என் கூட. ஏன்னா நீங்கள் ஒரு 10x ஸ்பீடில் பண்ணுற விஷயம் மேபி எனக்கு 5x ஸ்பீடில் தான் இன்றைக்கு பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கு எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஹெல்த்னால கொஞ்சம் நான் இன்றைக்கி ஸ்லோ, ஆர் மேபி திஸ் 1 year நான் கொஞ்சம் ஸ்லோ. ஏன்னா என்னோட ஃபேமிலியில் இப்போ நான் தான் பிரெட் வின்னர். மை டேட் retired 5 years ago. My dad was a banker, my mother was a teacher. And then after that, for the latter half of my life, of my mom's life, I would say, she's supporting me. She's a manager, momager, whatever you want to call it. Appo, we are a team, you know, of 3 members only. We make sure that everything is going well for me. And ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவரை காப்பாற்றுக்க என்னோட டியூட்டி. Like I have to take care. Now, I was telling Abhirami also yesterday that they are my children now. My parents are like my kids. So I have to be very responsible for them. அப்போ என்னோட சரௌண்டிங்ஸில் இருக்கிற அவங்க எல்லாம் they have to understand and work with me so that I can work to my full potential. இல்லைனா என்ன ட்ரெயின் அவுட் பண்ணியாச்சுன்னா நிறைய பேர் அதில் எஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு ஒன் ஆன்சர் இல்லை எப்படி இது மேனேஜ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இஸ் டெஃபினெட்லி எனக்கு தெரியும், எனக்கு ஃபாதர் மதர் ஒரு ஸ்டேபிளான சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டெபிலிட்டி வீட்டில் இல்லை ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக தேவை. நிறைய பேருக்கு அது இருக்காது. ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரணும், அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஸ்டெபிலிட்டி, பிகாஸ் தட் இஸ் வாட் மேக்ஸ் மீ அஃபோர்ட் மை மெடிசின்ஸ் அண்ட் ஒரு ஏஜ் வர. ஆஃப்டர் தட் ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க். சினிமா கேவ் மீ தட் சப்போர்ட். அது ரெண்டும் இட் ஹேஸ் டு பி ஹேண்ட் இன் ஹேண்ட். நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சுன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒரு ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங் கரியர் கிடைக்க முடியும். எனக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹிட் வேணும், எனக்கு இந்த மாதிரி நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனில் வேணும், தட்ஸ் நாட் மை டார்கெட், மை எய்ம் இன் மை கரியர். எனக்கு லாங் ஸ்டேபிள் கரியர் வேணும். அதுதான், பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ ரன் மை லைஃப், மை ஃபேமிலிஸ் லைஃப் எல்லாமே. ஸோ அதுக்கு ஒரு சர்டன் ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெஸ்பெக்ட் வேணும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ரெஸ்பெக்ட் இல்லைன்னா யூ வில் நாட் லாஸ்ட் இன் எனி கரியர், let alone cinema, even corporate jobs, banking jobs. You will not last. There's a lot of give and take. Maybe you will not be the richest person, you know, in your career, but am I the most reliable person? I might be one of them. Am I very responsible when I take up one job? Do I come on time? நான் இன்னைக்கு ஒரு 50 மூவிஸ் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு ஸ்டார், நான் டைமுக்கு வர தேவையில்லை, எல்லாரையும் வெயிட் பண்ணி வைப்பாங்க, ரொம்ப திமிரு பிடிச்ச அந்த மாதிரி ஆட்டிடியூட் எனக்கு ஒர்க் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூங்க முடியாது அந்த மாதிரி ஆட்டிடியூட் வச்சுட்டு, ரைட்? ஸோ it's a lot of things that determines your success. And if you are a successful person, not in terms of 1, 2, 3 rank or calling yourself a superstar, this, that, none of that. You feel there is another success, that a successful feeling. And the successful feeling is what gives you the courage to face any challenge. Adu health illa, any challenge in life. I think that is what gives you the willpower to face anything in life. And cancer is just yet another thing that that one will need to face in their life if they're diagnosed, and it becomes a very hard condition to manage. But with the right attitude and willpower, you will be able to fight it. And it is not the end. I never once believed, நான் இதுவரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் நம்பலை தட் நான் கேன்சர்னால நான் இறந்து போயிடும்னு. I always think, okay, maybe நான் ஒரு நாள் when I'm jumping off a plane, my parachute might not deploy and I might ஒரு அட்வென்ச்சர் நடுவில் போச்சுன்னா ஐம் லைக் ஓகே ஹாப்பி டெத் தானே, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அடாப்ட் பண்ணியாச்சுன்னா லைஃப் இஸ் வெரி ஈஸி ஆஃப்டர் தட். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக்சுவலா I have to speak in English, then I'm okay. இல்ல நாங்க இத பத்தி கொஞ்சம் நாளா பேசிட்டு இருக்கோம். அந்த ப்ரமோஷனுக்காக நாங்க கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சேர்ந்து. ஆக்சுவலா இந்த டைம்ல நான் ஒன்னு சொல்லலாமா? ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளிமெண்ட். நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன், உங்கள் 2 பேருக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த காம்பினேஷன் சீன்ஸில் இன்டர்வியூவில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஆனால் அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அவங்க பர்சனலாக அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பெருசாக பார்த்ததில்ல, பட் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்னு அவங்க சொல்லிட்டாங்க. இல்லாதப்போ சொல்கிறாங்கல்ல, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. இல்லை நிஜமால நான் சொன்ன கிட்டத்தட்ட இந்த கான்வர்சேஷன் நாங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கோம். அண்ட் ஒரு பட்டியலே சொன்னாங்க எனக்கு இந்த கண்டிஷன் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு. ஆஃப்டர் அ பாயிண்ட் நாங்கள் 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ்
நாங்கள் ஒருத்தரால் எவ்வளோதான் பண்ண முடியும், எவ்வளோதான் தாங்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு அந்த மென்டல் ஸ்பேஸ் வந்து அதில் ஒரு ஹியூமர் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி பார்த்தா தான் நம்ம வாழ்க்கை முன்னுக்கு போக முடியும். அண்ட் ஷி ஹஸ் டன் தட் ஸோ பியூட்டிஃபுல்லி. அதுதான் எனக்கு அவங்க கிட்ட பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது வந்து லைட்டாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி இந்த ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் ஒருத்தவங்க எக்ஸாம்பிளாக இருக்கும்போது அந்த சக்தி வந்து பார்க்குறவங்களுக்கும் கிடைக்கும். அது அவங்க வேணும்ன்ட்டு பண்ணுறது கிடையாது, அவங்க இயல்பாக இருக்கிறது பார்த்தே இன்னொருத்தருக்கு அந்த சக்தி கிடைக்குது. அண்ட் தட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். கண்டிப்பாக இது பார்க்குற எல்லாருக்குமே நிறைய மோட்டிவேஷனலாக இருக்கும். டெஃபினெட்லி இவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருக்காங்க, நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தானே அப்படின்ற மாதிரி கூட நினைக்க வாய்ப்பு. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்போது ஐ திங்க் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் டு அ ஹியூமரஸ், டு ஹியூமர் இட். ஒரு அளவுக்கு மேலே தாண்டி ட்ரபிள் பண்ணிட்டே இருந்தா வேற என்ன பண்ண முடியும்? லைட் இன் த மூட். என்ன விஷயம் வந்தாலும் இந்த கேன்சர், ஐயோ இங்கே, இப்போ இங்கே வந்துடுச்சா, சரி ஓகே, நீ என்ன மூவ் பண்ணிட்டு இருக்கா, ஃபுல்லா உடம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கா, சரி நீ போங்க, நான் பின்னாடி வரேன். அந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் ஒரு பிக்சர் இருக்கு. என் பாடி அப்படிதான், என்னோட பாடியே அந்த ஒரு கார்ட்டூன் மாதிரி இமேஜின் பண்றேன். ஸோ நானே உள்ள கேரக்டர்ஸ்ல பேசிட்டு இருக்கோம், உள்ளே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்க வாழ்க்கையில பாருங்க, ரொம்ப ரொம்ப வந்து டார்ச்சர் அனுபவிச்சவங்க வந்து ரொம்ப ஃபன்னியா இருப்பாங்க. எவ்வளோ ஹியூமரா பேசுறவங்க பின்னாடி நிறைய சோக கதைகள் இருக்கும். அந்த உச்சகட்டம், ஹியூமரோட உச்சகட்டம் வந்து நிறைய சோகத்துல இருந்து தான் வரும். ஐ ஃபீல் ரொம்ப அழகா இருக்கு உங்க கூட பேசும்போது. நீங்க கேட்டா நிறைய விஷயம் இது ஜஸ்ட் ஒரு ஜுஜுபி. கம்மிங் பேக் டு சினிமா, 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நீங்கள் கமல்ஹாசன் சார் ஆன் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறீங்க. எப்படி இருக்கு தக் லைஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட? எக்ஸாக்ட்லி 20 இயர்ஸ். செம்மையாக இருக்கு. இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச போதே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஸோ கண்டென்ட் தட் சரி போதும் விட்டுட்டு போகலாங்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. அது 2வது வாட்டி கிடைக்குது. ஐ மீன் விட்டுட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், துரத்து விட்டாலும் நான் போக மாட்டேன். பட் இட்ஸ் ஆல்வேஸ் அ ஜாய் டு ஒர்க் வித் ஹிம். அவரோட ஐடியாஸ் ஆகட்டும், அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆகட்டும், அவர் சொல்கிற கதைகள் ஆகட்டும், அவர் ஒரு சீன் அப்ரோச் பண்ணுறதாகட்டும், அவர் வாழ்க்கை அப்ரோச் பண்ணுறதாகட்டும், அவரை ஜஸ்ட் அவர் இருக்கிற ஒரு ரூமில் அவர் ஓரமாக உட்காந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இட் இஸ் ஜஸ்ட் ஸோ ஃபேசினேட்டிங். அது எனக்கு அந்த பாக்கியம் வந்து எனக்கு மறுபடியும் கிடைக்கிறது வந்து நான் ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கேன், ஐவ் டன் சம்திங் ரைட். அதனால மறுபடியும் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்குது. ஐம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அந்த மேல் கேரக்டர்ஸ், அதுக்கான கேரக்டரைசேஷனில் நிறைய கஷ்டப்பட்டு எழுதுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். when coming to women characterization ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ரொம்ப சில படங்களில் தான் அந்த விமன் கேரக்டரைசேஷனுக்கு டெப்த்லாம் இருக்கும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் அன்ஃபேர் தான். யா டெஃபினெட்லி ரொம்ப அன்ஃபேர் தான். By the way, I want to pay you a compliment. You're doing a lovely job balancing this interview. ரொம்ப நல்லா பண்றீங்க. Interesting question. இன்ட்ரெஸ்டிங்காவும் பண்றீங்க. Please continue. இல்ல அதுதான் ரொம்ப அன்ஃபேர் தான். ஏன்னா இப்போ the truth is women are more multi-dimensional and which is better. Yes. Which is better, more interesting. We are more see, first of all ஒரு பொண்ணோட மனசு அது கம்ப்ளீட்லி டைசெக்ட் பண்ணி அது ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதுறதுக்கே கொஞ்சம் கஷ்டம். ஆமாம். ஏன்னா men generally have a lot of they have a very tough time understanding women, right? Even in when we explain certain things, அது ஏன் இப்படி சொல்றாரு, அது ஓகே இப்போ 5 minutes முன்னாடி இந்த மாதிரி ஆனால் அதை டைசெக்ட் பண்ணி அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதோட உள்ள ஃபீலிங்ஸ்குள்ளே போய் அது நிறைய லேயர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியில் வரும்போது இது ஒரு பென் வச்சு பேப்பர் மேலே அது பகர்க்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆமாம். ஓகே, ஸோ அவ்வளோ டெப்த் இருக்கு. பட் மென் ஐ திங்க் நேர போ அந்த மாதிரி ஒரு திங். they're not to it's hard to I'm not gonna put men down by saying that, but there are a lot more there's so much more dimension in a woman that is to be explored, and to kind of transfer that onto paper and to develop scripts, maybe they are having a hard time.
I think that is what it is. Female perspective இந்த ஸ்டோரி சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுது. அதனால I think there is and ஏற்கனவே I think it's a in this country we definitely celebrate men more than women. Women பேச்சில okay we are women and the feminism மற்ற இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா are we made to feel important at every step of the way? I don't think so. And is there a certain sense of complacency? ஒரு எனக்கு இதெல்லாம் தமிழ் வேர்ட்ஸ் தெரியாது. Complacency இருக்கு where I think we are not even thought about. இங்கே ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அங்கே நான் எனக்கு வர எல்லா கேள்வியும் இந்த பக்கம் why don't I deviate it? You know, why don't I give it a little detour? திருப்பி விடுறது அது ஏன் பண்ணல. இப்போ we women sit on the side and we do think this could have been deviated, you know, this could have been, you know, kind of brought to me as well. என்ன இன்க்ளூட் பண்ணி ஏன் பேசல, you know, அந்த மாதிரி கேள்வி எப்பவுமே I've had in the past. I've always had it. So I think there's a little bit of unfairness in the way we are represented, and sadly there is a huge degree of complacency. Plus women have gotten so used to feeling very settled. Okay, unsettling எல்லாம் உள்ள இருக்கு, அந்த அலட்டல் இல்லை அதுக்கு உள்ள இருக்கு. But we have gotten so used to being treated second that we don't rebel about it. We don't rebel பண்ணியாலும் immediately we appear like we don't have grace. நம்ம feminine grace you know தொலைச்சிடுறோம் அந்த மாதிரி ஒரு perspective இருக்கு. So how do we express ourselves fully and also remain feminine at the same time? It's a very difficult balance to maintain. Being woman and being feminine is very, very difficult, you know, and at the same time I think real women are very proud in their own roles. I'm very proud to be a woman. I don't want to be a man. I don't want to do what men are doing. And I don't want to be celebrated the way men are being celebrated either. Yena only they are being celebrated on that. I want a balance, equality. அது எப்போ வரும்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு 10-20 years, I don't want to talk about 50-30 years and all, but ஒரு 10 years முன்னாடி இருக்கிறதுலே குறைய better the way we are being represented, the way our characters are being written. நிறைய சேஞ்ச் வந்திருக்கு. OTT platforms வந்ததுக்கு அப்புறம் I think there's a lot of freedom in writing, because heroesக்காக content is not getting created. Contentக்காக actors are getting pulled in, be it men, women, all types, stars, non-stars, character artists, எல்லாருக்கும் there's ஒரு இடம் இருக்கு இப்போ. So that is I think எழுதுறவங்களும் கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெனரேஷன் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இப்போ நான் ஒர்க் பண்ற 2-3 செட்ல பார்த்தீங்கன்னா ஏடிஸ் வந்து பெரும்பாலுமா ஆண்கள் தான் இருப்பாங்க. இப்போ நிறைய ஃபீமேல் லேடிஸ் இருக்காங்க செட்ஸில். இப்போ கேமரா அசிஸ்டன்ஸ், ஆர்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க. ஸோ அந்த யார் எழுதுறாங்க, யார் கதைகள் உருவாக்குறாங்கங்கிறதும் மாறுது. ஒரு சில இன்னொரு 20 years பேக் போனீங்கன்னா ஒரு பாரதி ராஜா சார் இருந்தார், பாலச்சந்தர் சார் இருந்தார், மணிரத்னம் சார் இருந்தார், GVM இருக்காரு இவங்க. ஸோ ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபீமேல் கதாபாத்திரங்கள் வந்துட்டு இருந்தது. பாக்யராஜ் சார் இருந்தார். ஐ ஹோப் ஐ டோன்ட் மிஸ் எனி நேம்ஸ். பட் எல்லாமே மேல் நேம்ஸ் தான். அவங்க எழுதுகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீமேல் கேரக்டர்ஸ். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுதா கொங்கரா எழுதுகிற ஒரு மேல் கேரக்டர், இன்னும் சுதா கொங்கரா எழுதுகிற ஒரு மேல் கேரக்டர் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஸோ யூர் சீயிங் தி அதர் சைட் ஆஃப் த திங் as well. ஸோ அவங்க நேச்சுரலாகவே ஃபீமேல் கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுவாங்க. பட் அது இன்னும் ரிஃப்ரெஷிங்காக ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இப்போ ஜோயா அக்தர் ஒரு மேல் கேரக்டர் எழுதுறது எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த ஷிஃப்ட் மெதுவாக வந்துட்டு இருக்கு. ஐ திங்க் இன்னொரு ஜெனரேஷன் போகும்போது இன்னமும் நம்ம ஃப்ரெஷ்னஸ் அது வரத்தான் செய்யும். அது யாராலையும் தடுக்க முடியாது. பிகாஸ் அந்த ஜெனரேஷனுக்கு இந்த கதைகள் சொன்னால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ புது கதைகள் வரத்தான் செய்யும். ஸோ உங்கள் ஒரு லவ் ஸ்டோரியை தாண்டி ஒரு மெச்சூரான ஒரு டீப்பரான கதைகள் உருவாகும். அந்த டீப்பரான கதைகள் சொல்லணும்னா ஒருத்தரை சுற்றி கதை எழுதினா அது முடியாது. யூ ஹாவ் டு ஹாவ் மல்டிபிள் கேரக்டர்ஸ், மல்டிபிள் ஏஜஸ், மல்டிபிள் லேயர்ஸ். அதெல்லாம் வந்தால் தான் அந்த டெப்த்து வரும். ஸோ அந்த ஃபார்முலா உடச்சிட்டு நம்ம வெளியே தான் வரப்போகிறோம். உங்களோட அந்த ஃபில்மோகிராஃபி அந்த இதெல்லாம் நான் பார்க்கும்போது நிறைய அவார்ட்ஸ், நிறைய நியூமரஸ் அவார்ட்ஸ் இருந்துச்சு. அவார்டுக்குன்னு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா சினிமாவில்?
எப்படி நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்குறீங்க when comparing to other actors? எனக்கும் தெரியணும். I also want to அப்புறம் know the secret. அது ஜூரி மெம்பர்ஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் கொஞ்சம் தான் பண்றதுக்கு கிடைச்சிருக்கு. No, not at all. I don't think இது ஸோ ஆமாம் இப்போ நான் ஷாம் பிரசாத் சாரோட அருகே மட்டும் பண்ண டைமில் மலையாளம் ஓகே ஒன்லி தட் மூவி ஐ ஃபெல் தட் இந்த என்னோட பெர்ஃபார்மன்ஸ்னு இல்லை அந்த படத்துக்கு ஒரு அவார்டு கிடைக்கணும். ஏன்னா என்னோட டூ ஃபேவரட் ஸ்கிரிப்ட் அது ஸ்டோரி அபவுட் 3 friends பட் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ஒரு இப்போ ஐ லவ் யூன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அந்த லவ் இஸ் வாட் யூ ஃபீல் டுவர்ட்ஸ் தட் பர்சன் ஆர் ஆர் யூ சேயிங் ஐ லவ் யூ ஸோ தட் யூ கெட் லவ் பேக். ஆனால் அதில் ஒரு கப்பலும் இருக்குது ஆனால் 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு லவ் இருக்குல்ல சொல்லாமல் எனக்கு தெரியும் உனக்கு என்ன ஃபீல் பண்ணுற அந்த இது பிகாஸ் ஐ கேன் ஃபீல் யுவர் தர்ஸ்ட். நான் வெளில எடுத்து கொடுக்க you're not asking me for water. I know that you need water. Just உங்களை ஐ பார்த்து உங்களோட வாய்ஸ் டெக்ஸ்டர் மாறும்போது அந்த மாதிரி டெலிகேட் ஸ்கிரிப்ட் ஐ ஃபெல்ட் சச் ஸ்டோரிஸ் டிசர்வ் அன் அவார்ட். பட் அந்த மூவியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அவார்டு வேணும் அவார்டு கிடைச்சிருக்கா இல்லை ஓகே மூவிக்கும் அவார்டு கிடைக்கல. இன்ஃபேக்ட் பீப்புள் ஆக்சுவலி நோட்டிஸ் தட் ஃபில்ம் ஒன்லி ஆஃப்டர் இட் லெஃப்ட் த தியேட்டர்ஸ் அண்ட் கேம் in YouTube or something long time ago. So you'll feel disappointed, let down. Appo you know that content cannot be made for awards. You know ரொம்ப early தெரிஞ்சு போச்சு எனக்கு என்னோட career beginning லே beginners luck ன்னு ஒன்று இருக்கு. You know first movie வரும்போது கண்டிப்பா ஒரு debutant award அது எல்லாருக்கும் I think would have gotten. You know some critics award or some debutant award அது எனக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மக்கள் அக்செப்ட் பண்றதுக்கு அப்புறம் உங்களாலேருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு அவார்டு கிடைக்கும்ல அது ஒரு பெரிய அவார்டு தான். ஏன்னா அவர் ஓட் பண்ணிட்டு உங்களுக்கு அவார்டு கிடைக்கிறது ஸ்டேட் ரெக்கக்னைஸ் பண்ணி ஸ்டேட் அவார்ட்ஸ் கிடைக்கிறது நேஷனல் அவார்டு கிடைக்கிறது. இப்போ நேஷனல் அவார்டு கிடைக்கணும்னு எல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் அதுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதுக்காக ஒரு ஃபிலிம் கியூரேட் பண்ணி எனக்காக வரணும் அப்படியெல்லாம் அது என்னோட டிசைன்ல இல்லை. இட்ஸ் நாட் இன் மை டிசைன். ஐ கேனாட் பிளான் இட் ஃபார் மை செல்ஃப் ஈதர். அதெல்லாம் அமையணும் இல்லை அதெல்லாம் அமையணும். ஐ மீன் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஐ மீன் சினிமாவில் இல்லாமல் மீடியாவில் இருக்க பர்சன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க வந்து அவார்ட் ஆக்டர் இவங்க வந்து அவார்ட் ஆக்டர் இவங்க வந்துட்டு பணம் சம்பாரிச்சு கொடுக்குற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் அப்படின்ற பேர்ல பிரிச்சு வைப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அந்த மாதிரி அவார்டு கிடைச்சாலும் நான் ஒரு அவார்ட் ஆக்ட்ரஸ் காசும் வேணும். ஆமா இப்போ நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சிட்டு டு பி ஆனஸ்ட். லாஸ்ட் கிட்டது வாஸ் ஃபார் கதத்துட இருந்தோம். ஓ வாட் a movie. ஐயோ ரொம்ப பிடிக்கும் அந்த படம். that movie is also very close ஜெயராம் மேட்னம் பண்ணாங்க. very very close to my heart. So அந்த மூவிக்கு தான் கடைசி ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் அவார்டு வாங்கிட்டல. ஓகே sad. ஹலோ எனக்கு 2 அவார்டு தான் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில. சோ நீங்க சேட் எல்லாம் ஆகிறது நியாயமே கிடையாது. இப்பெல்லாம் அவார்டு அனௌன்ஸ் பண்ணா கூட நாங்க போய் ரிசீவ் பண்ண மாட்டேன். ஏன்னா we feel that awards are very influenced. ஜெனுயினான அவார்ட்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. அது கரெக்ட். ஏன்னா ஜெனுயின் அவார்ட்ஸ் இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்ப இப்போ அவார்ட் கோஸ் டு திஸ் திங் தட் திங் எல்லாம் சொல்றது எல்லாமே இப்போ ஒரு இன்வைட் பண்ணி யார் வராங்க அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கறாங்க. அவங்களுக்கு கொடுப்பாங்க. எஸ் அந்த மாதிரி நிறைய நடக்குது. சென்சேஷன் இப்போ அதுதான் அவருக்கு வேணும் அப்படி எல்லாம் இருக்கு. சோ ஆக்சுவலா இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்படி எதெல்லாம் எதிர்க்குமா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்வீங்க அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு தெரியாததா? ஹலோ பார்த்திருக்கேன் அதுக்காக கேட்டேன். நான் இப்ப கேள்விப்பட்டிருக்கேன் ஈவன் நேஷனல் அவார்ட் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அதெல்லாம். ஓகே சோ அது வாங்கினவங்களே சொல்லியிருக்காங்க என்கிட்ட. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரியா இல்ல அத டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பிரைவேட் கான்வர்சேஷன்ஸ்ல நடந்த இது. பட் வாங்கினவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அதோட ஜெனுயினிட்டி கொஞ்சம் questionable தான் இருக்குங்கிற மாதிரி. ஓகே அது சொல்லிருக்காங்க. ரீசன்ட் டைம்ல வின் பண்ண இப்போ ஈவன் கான்ஸ் ஃபெஸ்டிவல் கூட the kind of you can actually pay money influencers money pay செய்துட்டு தான் நிறைய பேர் போயிருக்காங்க. ஓகே சோ அதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி ரொம்ப எஃபெக்ட் ஆகுது இல்ல. அப்போ
எனக்கு வந்து ஓகே என்னோட மூவி கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல போனோம்னு இருக்கிற ஒரு சடன்லி ஒரு டைல்யூஷன் வந்திருக்கு அந்த ஆசையில which is Actually, அது ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் மாதிரி ஆயிடுச்சு ஆமா இந்த மூவி அங்க செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் இது பண்றது. ஓகே, தேங்க் யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரெண்டு பேருமே. உங்களோட தாட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. Thank you so much for the questions. Yes. And கண்டிப்பா மகாராஜா போய் பாருங்க. June 14th ரிலீஸ் ஆகுது. நாங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்கோம், அதுக்காகவே நீங்க போய் பார்க்கலாம். பட் சேது சார் ஃபேன்ஸ் கண்டிப்பா போய் பாருங்க. அனுராக் கஷ்யப் ஃபேன்ஸ் போய் பாருங்க. நல்ல மூவி. இட்ஸ் a very sensible movie. அது வந்து தியேட்டரை விட்டு வெளியில வந்து ஒரு 2-3 நாள் அந்த மூவியை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மூவி இது. So definitely என்ன மாதிரி மம்தா மோகன்தாஸ் அண்ட் அபிராமி ஃபேன்ஸும் போய் பாருங்க. அப்படி சொல்லல. அப்படியே சொல்லலாம். Thank you very much. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Hey Women's Wear. Embrace the elegance and look effortlessly beautiful. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.